ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தூக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல வேதத்தில் 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கிறபடினாலே, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதினாலே நம்ம எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு இருளின் அதிகாரம் நம்மை ஆட்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் வெளிச்சமாக என்னோடு இருக்கிறார், இருளின் அதிகாரத்தை அகற்றிவிட்டார், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், இருளின் அதிகாரம் எனக்குள்ளே வர முடியாது, தேவன் என்னை ஆளுகை செய்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியாக உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது எல்லா நமக்குள்ளே இருந்து ஆட்டி படைத்து நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை துக்கத்திலே ஆழ்த்துகிற எல்லா இருளின் அதிகாரங்கள் ஓடி ஒளிந்து ஒன்றுமில்லாமல் போகும். நாம் துக்கத்திலிருந்து மீண்டு வர ஆண்டவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் எல்லா விதமான இருளின் அதிகாரத்திலிருந்தும் மனமடிவிலிருந்தும் எல்லா விதமான சோதனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் எல்லா விதமான பிசாசின் அந்தகார சக்திகளில் நின்றும் எங்களை விடுதலையாக்கும் என்று பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் மேனேஜ்தான் பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டுதான் இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே வெளிச்சமாக இருப்பீராக. எங்களுடைய எல்லா இருளின் அதிகாரத்தையும் பகலானாலும் இரவானாலும் நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து வழிநடத்துங்க. எல்லா இருளின் அதிகாரங்கள் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், துயரங்கள், எல்லா விதமான மனமடிவை உண்டாக்குகிறதான எல்லா பொருளாதார சேஷ்டைகள், மனிதர்களால் வருகிறதான எல்லா விதமான நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை விட்டு அகற்றி போடுவீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இருக்காரம் கூடந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.